ஏப்ரல் 10, 1957 அமெரிக்கன் கோர்ட் ரூம் டிராமாவான என்னோட ஃபேவரட் ஃபிலிமான 12 ஆங்ரி மென். இந்த படத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு டே 12 ஆஃப் 100 டேஸ் 100 மூவி சேலஞ்ச். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சிட்னி லூமெட். இந்த படம் உண்மையிலேயே ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் எவர் மேட் தாங்க. ஏன்னா இதோட கதை சிபிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற சேனல்ல வெறும் 15 நிமிஷம் ஸ்லாட்ல ரிலீஸ் ஆன படம் தான் இது. இந்த படம் பார்த்து பிடிச்சு போன ஹென்ரி ஃபோர்ட் இந்த படத்தோட ரைட்டரான ரெஜினால்ட் ரோஸ் அவர்கிட்ட இதை படமா எடுக்கலாம்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. கேட்டது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸும் பண்றாங்க. இந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சோனியா சொடோமையார் அப்படிங்கிற இவங்க லா படிச்சு இப்ப ஜட்ஜாவே ஆயிட்டாங்க. இந்த படத்தை ஹிந்தியில, கன்னடத்துல, அப்புறம் பெங்காலில அப்படின்னு ஏகப்பட்ட ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பத்தி இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதுக்கான ஒரு தனி ஃபுல் வீடியோவே நான் போடுறேன். சரி, கதைக்கு வருவோமா? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஒரு கேஸ் வருது. என்னன்னா 18 வயசான ஒரு ஸ்லம் கிட், அதாவது ஒரு குப்பத்தை சேர்ந்த ஒரு பையன் அவனோட அபியூசிவ் ஃபாதரையே கொன்னுட்டான் அப்படிங்கறது அந்த கேஸ். அந்த கேஸை விசாரிச்ச ஜட்ஜ் அந்த பையன் சாகிற வரைக்கும் எலக்ட்ரிக் சேர்ல போட்டுருங்கன்னு சொல்லி மரண தண்டனை கொடுத்துறாரு. ஆனா அந்த டைம்ல அமெரிக்கால ஒரு சட்டம் இருந்துச்சு. அது என்னன்னா, யாருக்காவது மரண தண்டனை கொடுத்தா அந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு 12 பேர் சேர்ந்து இவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவை அவங்க தான் எடுக்கணும். இப்ப இந்த 12 பேரும் தண்டனை கொடுக்க வேணாம்னு முடிவு பண்ணிட்டா அவங்களுக்கு தண்டனை கிடையாது. இதே இந்த 12 பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தண்டனையை நிறைவேற்றுவாங்க. இதுதான் அந்த சட்டம். அதே மாதிரி இந்த கேஸ்லயுமே ஒரு 12 பேர் இருக்காங்க. 12 பேரையும் தனியா அந்த டிஸ்கஷன் ரூம்ல உட்காந்துருக்காங்க. ஜூரி நம்பர் 1 என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் ஒரு ஓட்டிங் வச்சு உடனே முடிச்சுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் கை தூக்கி ஓட் பண்றாங்க. 11 பேருமே அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் இல்ல கொடுக்க வேணாம் அப்படிங்கிறாரு. ஏன் அவர்கிட்ட கேட்டப்போ, இது ஒரு பையனோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், எடுத்தோம் கவுந்தர் நம்மளால முடிவெடுக்க முடியாது இல்லையா, அதனால கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம், வேலிடான ஒரு எவிடன்ஸ் கொடுங்க, நானும் அந்த பையனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த 11 பேர் சேர்ந்து இவரை கன்வின்ஸ் பண்ணாங்களா, இந்த பையனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்களா இல்லையா? இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க இந்த படம் பார்த்தே ஆகணும். டைம் இருந்தா மறக்காம வாட்ச் பண்ணுங்க.